பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சவால்கள். இந்த வாழ்க்கையில் சவால்கள் என்பது இன்றியமையாதது. ஆண்டவருடைய பார்வையில் சவால்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய ஒரு சின்ன சவாலாக இருக்கலாம், பெரிய சவாலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விருப்பங்கள் அநேக நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால், சவால்கள் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் சவால்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை நாம் நினைக்காததுனால தான். எரேமியாவுடைய வாழ்க்கை, எரேமியாவுடைய ஊழியம் மிகுந்த சவால் நிறைந்ததாக காணப்பட்டது. எரேமியா ஒரு கடினமான சூழ்நிலையில், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார், தொடர்ந்து நிறைவேற்றினார். எரேமியாவுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா எரேமியாவுடைய நாட்களில் தான் ஜனங்கள் யூதா தேசம் பாபிலோனியர்கிட்ட சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க. எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது, எருசலேம் நகரமே அழிக்கப்பட்டது. அப்போ அந்த நாட்களில் ஜனங்களுடைய இருதயம் மிக மிக கடினமாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட பெரிய சவால் நிறைந்த ஒரு நிலையில தான் ஆண்டவர் எரேமியாவை ஊழியத்திற்கு அழைத்தார். அந்த ஒரு தீர்க்கதரிசி என்ற பொறுப்பை, அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எரேமியா தூங்கி காலையில் எழும்பின உடனே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை மேல் விருப்பம் இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கண்டிப்பின் வார்த்தையை பேசுவது. அவ்வளவு சவால் நிறைந்த சூழ்நிலையில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது ஒருவேளை எரேமியா அதிகமாக சோர்ந்து போயிருப்பார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவை பார்த்து வருகிறது. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ கால் ஆட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆண்டவர் இதில் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், காலாட்களோடே ஓடும்போது, நீங்கள் ஓடி போகும்போது அவங்க உன்னை என்ன பண்ணிட்டாங்க, உன்னை இளைக்க பண்ணினாங்கன்னா குதிரைகளோட நீ எப்படி ஓடுவாய்? குதிரைகளோடு சேர்ந்து இணைந்து எப்படி உன்னால் ஓட முடியும்? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? சின்ன சின்ன சவால்கள் வரும்போது நீ இளைத்து போவாய் என்றால், எப்படி பெரிய சவால்கள் வரும்போது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானமான தேசத்திலேயே நீ இப்படி தளர்ந்து போவாய் என்றால், கடினமான சூழ்நிலைகள் அல்லது இதை காட்டிலும் பயங்கரமான சவால்கள் வரும்போது எப்படி உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த வார்த்தைகளை வைத்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சவால்களை கொடுப்பது எதற்காக என்றால், நம்மை விழப்பண்ணுவதற்காக அல்ல, நாம் அதிலிருந்து பலனடைந்து அதுக்கு அடுத்த நிலைகளுக்கு போகும்படியாக. ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதில் பல நிலைகள் உண்டு. ஒருவேளை நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும்போது சவால்கள் குறைவாக இருக்கும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்லது ஊழியத்தினுடைய தாக்கமும் குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம மேலே போக போக நம்முடைய வேலை, வாழ்க்கையினுடைய அந்த ஒரு தரம் அல்லது தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றால், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளும் சவால்களும் மிக அதிகமாகவே காணப்படும். அப்படி என்றால் ஆண்டவருடைய நோக்கத்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது ஒரு மிகுந்த சவால்கள் கொண்ட சூழலாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய அல்லது அனுமதிக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பயந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய பலத்தினால் நம்ம அதை மேற்கொள்ளும் போது ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம மேலே போய்கொண்டே இருப்போம். சின்ன சவாலை கூட நம்ம சந்திக்கலைன்னா ஆண்டவருடைய சித்தத்தினுடைய அடுத்த நிலைகளுக்கு நம்மால் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது.
இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், எப்படி நாம் சவால்களை சந்திக்க வேண்டும் என்று. ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய சவால்களை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சவால்களாக இருக்கலாம், பெரிய சவால்களாக இருக்கலாம். நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய சவால்களை காட்டிலும் தேவன் பெரியவர், தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, அவருடைய நாமம் வல்லமை வாய்ந்தது. அவருடைய வல்லமை வாய்ந்த நாமத்திற்கு முன்னால் என்னுடைய சவால் மிகவும் சிறியது தான். அதனால் ஆண்டவருடைய பலத்தில் என்னுடைய சவாலை மேற்கொள்ள முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை தவிர வேற எந்த காரியத்தையும் நாம் நம்பக்கூடாது. வேற எதையும் நம்பி நம்முடைய சவால்களை என்ன பண்ண முடியாது? கையாளவே முடியாது. அதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை ஆண்டவர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த பகுதியில் இந்த ஜனங்கள் வேறே காரியங்களை சார்ந்திருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறைய காரியங்களை சார்ந்திருக்கிறீங்க. 14ஆம் வசனம் கடைசி வாக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது, அவைகளில் ஆவி இல்லை, அவைகளில் ஆவி இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரால் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களில் உதவி செய்ய முடியும். மற்ற மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்ம நம்பும்போது அதில் என்ன இருக்காது? ஆவி இருக்காது. அப்போ ஆவி இல்லை என்றால் ஆவிக்குரிய சவால்களை நம்மால் என்ன பண்ண முடியாது? சந்திக்கவே முடியாது. அதனால தான் 14ஆம் வசனம் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் நம்புறீங்க, ஆனால் இவைகள் எதுலேயுமே என்ன இல்லை? ஆவி இல்லை என்று. மூன்றாவதாக, நம்ம உருவாக்கப்பட்டதே இந்த பூமியில் ஆண்டவரை விசுவாசித்து அவரை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்முடைய பலத்தினால, நம்முடைய அறிவினால், நம்முடைய பயிற்சியினால் கண்டிப்பாக நம்மால் என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. இன்னொரு விதத்தில் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வாழுவதற்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எந்த சூழ்நிலையினாலும் நம்ம ஆண்டவரை சார்ந்தே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய சவால்களை ஆண்டவரை சார்ந்து நம்ம சந்திக்கலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஒரு சின்ன சவாலில் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? கீழே விழுந்து விடுவோம். ஒருவேளை எரேமியாவுடைய வாழ்க்கை இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது, எரேமியா எந்த காரியத்தை சாதித்தார்? அவர் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னார், ஆனால் எந்த மக்களுமே என்ன பண்ணலை? அதை கேட்கவில்லை. அப்போ எரேமியாவுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை என்று கூட இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம், நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது எரேமியாவுடைய வாழ்க்கை மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. சவால்களுக்கு மேல் சவால்கள் வரும்போது ஒவ்வொரு சவாலிலும் அவர் ஜெயித்து ஆண்டவருடைய நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஒருவேளை எரேமியாவை போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழல்கள் மிகுந்த சவால் நிறைந்ததாக காணப்படலாம். ஒருவேளை ஊழியம் சவால் நிறைந்ததாக காணப்படலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை, எந்த ஒரு பகுதி கூட சவால் நிறைந்ததாக காணப்படலாம். ஆனால் எரேமியாவால் முடியும் என்றால் நம்மாலையும் கண்டிப்பாக முடியும். ஏன்னா எரேமியாவுடைய ஊழியம் மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தது. இப்போ எரேமியாவால் இந்த காரியத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும் என்றால் நம்மாலையும் கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை கண்டிப்பாக
நிறைவேற்றி முடிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் எரேமியாவை போல பலம் கொண்டு தைரியமாக எதற்கும் பயப்படாமல் நான் முன்னால் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த ஒரு கிருபையை கர்த்தர் தர வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, சவால்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். சவால்கள் இல்லாமல் எந்த காரியத்திலையும் நாங்கள் முன்னால் போக முடியாது. இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சவால்கள் இல்லை என்றால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நாங்கள் செல்ல முடியாது என்று பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கங்களில் உயர்ந்த நிலைக்கு போய் இந்த பூமியில் நாங்கள் மற்றவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.